ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக பால், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, ப்ரெட்டை இந்த எக் மிக்ஸ்சரில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணிவிட்டு கீ ஹீட் ஆனதும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே ஹனி வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூடாக சாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கு முட்டை குழம்பு பண்ணியிருந்தேன். முட்டை குழம்பு எப்படி பண்ணியிருந்தேன்னா, முட்டை உடச்சி ஊற்றியும் பண்ணியிருந்தேன். அது கூடவே வேக வச்ச முட்டையும் சேர்த்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிப் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முட்டை குழம்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை இந்த மாதிரி டம்ளரில் உடச்சி ஊற்றி தனித்தனியாக நல்லா குழம்பு கொதிக்கும்போது அது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை நல்லா லோ பண்ணிட்டு லிட் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை சூப்பராக வெந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச முட்டையும் இதோடு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக செய்கிற முட்டை குழம்பை விடவே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு அப்பளமும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வீட்டில் நான்வெஜ் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, சிக்கன் 65, சம்டைம் ஃபிஷ் கூட நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு கடாயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 5-6 அப்பளத்தை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதுனால அந்த எண்ணெயில் இருக்கிற நான்வெஜ் ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போய் எண்ணெய் பழையபடி ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வெஜ் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயை அதிகமாக வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 டேக்குள்ளே யூஸ் பண்ணணுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டாக பொரிக்கிற அப்பளம் இருக்கு இல்லையா, அந்த 2 அப்பளத்தை தூக்கி தூர போட்டுருங்க. அதில் அப்படியே அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் 65 பண்ண எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில் தான் காலிஃப்ளவர் பக்கோடாவும் பண்ணிக்கிட்டு முட்டை குழம்பும் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கூட எனக்கு ஸ்மெல்லே இல்லை, டேஸ்ட்டும் மாறாமல் அதே எண்ணெய் ஸ்மெல்லில் தான் இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே எண்ணெயும் தீர்த்துருங்க. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸ் பேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் மெனு ஓவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.